வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டிசம் அவேர்னஸ். ஆட்டிசம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆட்டிசம் அவேர்னஸ் டே இது செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். ஆட்டிசம் பற்றின ஒரு புதுவிதமான புரிதல். இந்த ஆட்டிசம் என்பது மாற்றக்கூடியது, மாறக்கூடியது, மாறி இருக்கிறாங்க. இதுக்கு எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு, ரிசர்ச்சும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஆட்டிசத்தோட தமிழ் என்ன அப்படின்னா, வேறு உலகத்தில் வேறு உலக சிந்தனையாளர்கள். அது என்னப்பா வேறு உலக சிந்தனையாளர்கள்? நம்ம மாதிரி தானே அவங்களும் பிறந்தாங்க, ஏன் வேறு உலகத்துல இருக்காங்க? அதாவது அவங்க அம்மாவோட தாயோட கருவறையில இருந்து அவங்க இந்த உலகத்துக்கு வந்த ஞாபகம் இல்லை. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள எப்படி படுக்குதோ அப்படிதான் படுத்து தூங்குவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டம் போலதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. தாயோட கருவறைக்குள்ள அவங்க எவ்வளவு இஷ்டம் போல இருந்தாங்களோ அதே போல அவங்க இஷ்டம் போல அவங்க நினைச்ச இடத்துல யூரின் போறது, அந்த கண்ட்ரோலே இருக்காது. எல்லாமே இப்ப நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தி தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஓட்டி இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அப்போதைக்கு செய்வாங்க. ஆனா ரிட்டர்ன் டு பேக் அவங்க அந்த உலகத்துக்கே தான் போவாங்க. இது ஏன் போறாங்க அப்படின்னா, அவங்க தாயை விட்டு பிரிஞ்ச ஞாபகம் இல்லை. இதுக்கு ஆராய்ச்சியே கிடையாது, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஆராய்ச்சி இருக்கு, இதுக்கு சாத்தியமும் இருக்கு. ஆட்டிசம் மிகப்பெரிய இளைஞர்களுக்கான மத்தியில வர மிகப்பெரிய இளைஞரை பாதிக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்த தலைமுறை நமக்கு ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களை நிறைய பாக்குறோம். அது எப்படி சரி பண்ண போறோம், அது எப்படி இந்த உலகத்துக்கு நல்ல இளைஞர்களை நாம உருவாக்க போறோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் மிக வருத்தமான செயலாகவும் இப்ப போயிட்டு இருக்கு. இத மாற்றம் கட்டாயம் கொண்டு வர முடியும். வாய்ப்பேசுத பிள்ளைங்க இப்ப பேசுறாங்க, வித்தவுட் தெரப்பியே கொடுக்காம பேசுறாங்க. இது நாங்க எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் எங்களை பெருசா சொல்லிக்கிறதுக்காகவும் பண்ணல. இது ஒரு அழகான கலை. அந்த குழந்தையோட மூலம் எங்க இருக்கு, அது அவங்க என்னவா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மாவோட கேஸ், பிறந்த அவங்களோட 9 மாசம் கன்சம்ஷன் அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி அவங்களோட உடம்பு, மனது, அவங்க வெளியில வரும்போது அவங்களோட உணர்வு நிலை, இதெல்லாமே தெரிஞ்சாதான் இதை நம்ம சொல்ல முடியும். நிறைய பேருக்கிட்ட ஆட்டிசம் சேஞ்ச் ஆகுமானா இல்ல, அது சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒருத்தவங்களுக்கு மேக்சிமம் வந்துடும். இன்னொன்னு என்ன, அம்மாவோட கேஸ் பிரசன்டேஷன் தான் இதுல முக்கியமான விஷயம். அம்மா சொல்றதை பொறுத்தான் பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியுங்கிறது நம்மளால உருவமா சொல்ல முடியும். ஆனா மாற்றம் வராமலாம் இல்லை, கட்டான 100% மாற்றம் இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தோட இது எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு நாளையில நம்ம கொண்டு வர போறோங்கிறது நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஆராய்ச்சி கிடையவே கிடையாது. Autism spectrum disorder, it's a disorder, it's not changed, it can be managed. இது சரி பண்ண முடியாது, இது மெயின்டைன் தான் பண்ணணும்ன்றாங்க. ஆனா வித்தியாசப்படுறாங்க குழந்தைங்க. எங்களோட சென்டரை நாங்க கடந்த 3 வருடமா நடத்திட்டு இருக்கோம். ஹோலிஸ்டிக் ஹீலிங் ஹாப்பி ஸ்பெஷல் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல ரொம்ப அழகா பிள்ளைங்க பேசுறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்க அவங்கள முதல் இந்த வேற்று உலகம், அதாவது புற உலக சிந்தனையாளர்ங்கிறத முதல் இவ்வுலக சிந்தனையாளர் மாறிட்டாங்க. இன்னும் அவங்கள இன்னும் டியூன் பண்ணணும். அதுல ஒரு சிலவங்கள ரொம்ப அழகாவே பேசுறாங்க, இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ரொம்ப அழகா என்ஜாய் பண்றாங்க. இன்னொன்னா, இது ரொம்ப நம்ம கவனிக்கிறது என்னன்னா, ஆட்டிசம வித்தியாசப்படுத்த முடியும். நிறைய சென்டர்ஸ், நிறைய பேரு ஒர்க் பண்றாங்க. நானும் நிறைய சோசியல் மீடியால பாக்குறேன். ஆனா இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தெரப்பி சொல்றாங்க, வர்மா தெரப்பி பண்றேன், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இந்த உணர்வு தளம் இதுல இருந்து வேலை பார்த்தா உங்க குழந்தையோட மாற்றம் கட்டாயம் வரும். கட்டாயமா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிஸ்டிக் அவேர்னஸ் டே, இந்த டேல இத சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குழந்தைங்களோட மனநிலையும் உடல்நிலையும் எண்ண நிலையும் மாறுபட வருது. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைங்க நார்மலா நம்ம கூட மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா
அழகா வர்றாங்க. நாங்க பாக்குறோம், எங்க சென்டர்ல நாங்க பாக்குறோம், எங்க பிள்ளைங்கள்ட்ட நாங்க கவனிக்கிறோம். அதனாலதான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நன்றி.